9th and 10th standard students. So படிக்கிறதுக்கு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இன்னுமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்காம இருக்கு. ஸோ அது என்ன, எங்க ஸ்டார்ட் பண்றது, எப்படி படிக்கிறது, ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் படிச்சா அந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல வருமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட டவுட்ஸ் உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே இந்த டவுட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க? இன்னும் ஒரு சில பேர் என்ன அப்படின்னா, மேம் எக்ஸாம் தான் செப்டம்பர் மந்த் இல்லையா, இது ஆகஸ்ட் தானே, இப்போ நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மைண்ட் செட்ல இருக்கீங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இருந்தே நிறைய பேர் 11th போர்ஷன் கூட பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், ஏன்னா அந்த அளவுக்கு தீவிரமா வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? எஸ், ஸோ நீங்க எல்லாரும் இப்போ படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? கமெண்ட்ஸ்ல ரெடின்னு சொல்லி பண்ணுங்க, சரியா? ஓகேவா? ஸோ நான் உங்க ரியா ஃப்ரம் ஹண்டர் லேர்னிங். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ 9th and 10th ரெண்டு பேத்துக்குமே ஸ்டடி பிளான் பார்க்க போறோம். ஸோ நீங்க எந்த மாதிரி எல்லாம் படிக்கணும், எப்படிலாம் படிக்கணும், ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து பார்த்துடலாம், சரியா? ஸோ மோர் ஓவர் உங்களுக்கு வந்து டாபிக் வைஸும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு சில பேத்துக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிற கேட்டகரி வைஸ் நான் வந்து சொல்றேன், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு 11th வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 10thலேயே வந்து நல்லபடியாக பப்ளிக் எக்ஸாம் வந்து எழுதுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி 11th வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து இருக்கும், சரியா? ஸோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இருந்தே வந்து நீங்களும் மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க 11th வந்து பப்ளிக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்கள் சப்ஜெக்டில் கிளியராக படிங்க அண்ட் 11thலேயே வந்து சூப்பராக படிக்கணும், சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு என்ன, நம்மளோட சிலபஸ் என்னங்கிறது தெரியணும் இல்லையா? ஸோ எல்லா சப்ஜெக்டோட சிலபஸையும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ 9th ஸ்டாண்டர்ட் உங்களோட சிலபஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்ல நமக்கு இயல் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்குன்னு தெரியும், அண்ட் இங்கிலீஷ்ல யூனிட் 1லேருந்து 3 வரைக்கும். அதே மாதிரி மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல். ஸோ உங்களுக்கு எல்லா போர்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்கேன், இப்போவே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போர்ஷன்ஸ்லாம் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, என்னெல்லாம் படிக்கல அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக வந்து பாருங்க. ஸோ படிக்காதது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட், அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுலேயே எனக்கு இன்னும் பெண்டிங் இருக்கு மேம், நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், ஸோ the நியூ சாப்டர்ஸ் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், சரியா? ஸோ உங்களோட போர்ஷன்ஸ் அதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து போர்ஷன்ஸ்ல கிளாரிஃபிகேஷன் கிடையாது. இன்னும் ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகுது, ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட ஸ்டடி பிளானை நீங்க வந்து போட்டுக்கணும், சரியா? ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட போர்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாமா? எஸ், ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது குட்டி குட்டி போர்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்லேயே சூப்பராக வந்து படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் நல்ல மார்க்ஸ் வந்து டெஃபினட்டாக ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம குவார்டர்லியோ சென்டம் வாங்கணுமா இல்லையா? எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டமில் மார்க்கு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதே ஒரு வரி பண்ணிட்டு நீங்கள் அப்படியே உட்கார்ந்துருக்காதீங்க, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிட்டு குவார்டர்லி எக்ஸாமில் எப்படியெல்லாம் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டுமே நீங்கள் பிளான் பண்ணுங்கள், சரியா? ஸோ இதுதான் உங்களோட போர்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கண்டினியூவா படிக்கணுமா, எல்லா சப்ஜெக்டும் படிக்கணுமா, இப்படிதான் படிக்கணுமா, அப்படி எதுவுமே இல்லை. நீங்க ஒரே ஸ்ட்ரெச்சா படிக்கணும், கண்டினியூவா படிக்கணும், எல்லாமே அந்த இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது, சரியா? ஸோ ஜஸ்ட் நீங்க பிரேக் எடுத்து படிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா மினிமமாக ஒரு 10 minutes வந்து பிரேக் எடுங்கப்பா, ரொம்பலாம் பிரேக் எடுக்காதீங்க. நான் பிரேக் எடுத்தோம்னாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரேக்குக்கு பிரேக் எடுத்து அகைன் அந்த பிரேக்குக்கு பிரேக் எடுத்து போயிட்டே இருக்கும், சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 hour 1 hourனு சொல்லி போயிடும், கடைசியில் பார்த்தா நம்ம அந்த 1 hour லூஸ் பண்ணியிருப்போம், சரியா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் பிரேக் டைம் அப்படின்னாலும் ஜஸ்ட் ஒரு 10 minutes எடுங்க. ஸோ அதில் வாக் பண்ணுங்க, இல்லை பசிச்சது அப்படின்னா சாப்பிட்ருங்க, வாட்டர் குடிங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாங்ஸ் கேளுங்க. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி பிரேக்ஸ். ஸோ உங்கள் பிரெயினுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டைம் வேணும் இல்லையா? ஸோ ஒரே ஸ்ட்ரெச்சை நம்ம படித்தோம்னாலும் பிரச்சனை தான், சரியா? ஸோ இப்போ குட்டி குட்டி பிரேக்ஸ் எடுத்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா ஸோ இந்த பிரேக் எல்லாம் ஓகே, போர்ஷன்ஸ் ஓகே, எல்லாம் ஓகே, இருந்தாலும் நம்ம ஒரு கோல் செட் பண்ணணும் இல்லையா? நம்ம இதை படித்து முடிக்கிறோம், இன்னைக்கு நான் இதை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோல் செட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்டிகுலர் கோல் செட் பண்ணும்போது தான் உங்களோட ஸ்டடி ஷெட்யூல் ப்ராப்பராக கம்ப்ளீட் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 6 o'clock நான் புக் எடுக்கிறேன், ஸோ ஏதோ ஒன்று படிக்கிறேன், ஸோ எந்த டைம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எந்த டைம் முடிக்கிறேன் எதுவுமே தெரியாது. ஈவன் ஸ்டார்ட் பண்ண டைம் கூட தெரியும், நான் இத்தனை மணிக்கெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்டிங் டைம் நமக்கு தெரியவே தெரியாது. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை சப்ஜெக்ட் படித்தோம், என்னெல்லாம் படித்தோம் எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணும், ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷெட்யூல் போட்டு வைங்க. உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணீங்க அப்படின்னா கோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசாலாம் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது, குட்டியாக இருக்கணும்.
இருக்கணும் சரியா. ஸோ குட்டி கோலா இருக்கலாம். லாங் டேர்ம் கோல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பப்ளிக் எக்ஸாம் சரியா. ஸோ பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லாங் டேர்ம் கோலா வந்து இருக்கணும். ஸோ இதே ஷார்ட் டேர்ம் கோல் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா குவார்டர்லி எக்ஸாம் சரியா. ஸோ குவார்டர்லி எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். ஓகே நம்ம இதை வந்து படிக்கிறோம், ஸோ இந்த மாதிரி மார்க் வாங்குறோம், ஸோ சென்டம் வாங்குறோம், லைக் அந்த மாதிரி இருக்கும். ஸோ த லாங் டேர்ம் கோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பப்ளிக் எக்ஸாம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஸோ அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் எக்ஸாம். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு என்ன ஆகும், ஸோ த பப்ளிக் எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வந்து படிப்பீங்க சரியா. ஸோ அப்போ ஆக மொத்தத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு கோலை செட் பண்ணிடணும் சரியா. ஸோ அப்படி செட் பண்ணி படிக்கும் போது தான் கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் சரியா. ஓகே ஸோ அது போக நம்மளோட வீக்கெண்ட். ஸோ எவ்ரி வீக் நம்மளும் வந்து வீக்கெண்ட் டார்கெட் கொடுத்துருக்கோம். ஷார்ட்ஸ்லேயே நான் சொல்லிடுவேன் அண்ட் லைவ்லி வந்து கொடுத்துட்ருக்கோம். சம்டைம்ஸ் நாங்கள் வீடியோவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் நீங்கள் இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அந்த டார்கெட்டை நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணாலே போதும், மேக்ஸிமம் நீங்கள் நிறையா வந்து படிச்சு முடிச்சிடலாம் சரியா. ஸோ அதில் வந்து நான் டார்கெட் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அந்த டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ரீகால். ஸோ இது என்ன ரீகால் அப்படின்னா ஸோ ஃப்ரம் மண்டே டு சாட்டர்டே இல்லையா. ஸோ படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த படித்தது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ரீகால் வந்து பண்ணணும். அதை வந்து ப்ராப்பர் ரிவிஷன் கொடுக்கணும் சரியா. ஸோ ரீகால் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை நம்ம படித்தோம், ஓகே இதை நம்ம இது பார்த்தோம் அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் ப்ராப்பர் ரிவிஷன் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ரிவிஷன் கொடுக்கும் போது அந்த திங்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து மறக்காது சரியா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் படித்ததை ப்ராப்பர் ரிவிஷன் வந்து கொடுக்கணும் சரியா. ஓகே ஸோ நம்ம ஹண்டர் லேர்னிங் ஆப்பில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட PDF வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இப்பவே நீங்க ஹண்டர் லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க எங்கேயும் தேட வேணா, பிளே ஸ்டோர்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ பிளே ஸ்டோர்ல போய் ஹண்டர் லேர்னிங் ஆப் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஸோ முன்னாடியே உங்களுக்கு எல்லோ கலர் ஐகான்ல வந்திருக்கும். ஸோ அதுல நீங்க எந்த கிளாஸ் வந்து படிக்கிறீங்க, ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீயாவே நீங்க PDF வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மறக்காம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க சரியா, ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஓகேவா. ஸோ அடுத்தது நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட மெமரி போயம். ஸோ மெமரி போயமை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் ஸோ இந்த ஆர்டர்ல நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஸோ இந்த இன்பிட்வீன்லயே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 1 மார்க்ஸ். ஏன்னா 1 மார்க்ஸில் தான் நிறைய மார்க்ஸ் வந்து லூஸ் பண்ணுறோம். ஸோ நான் எவ்ரி வீடியோலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன், 1 மார்க்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. 1 மார்க்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க சரியா. ஸோ இந்த ஆர்டரில் படிச்சுட்டு ஸோ இது யார் நான் இங்கே மென்ஷன் பண்ணல அப்படின்னா, ஸோ இப்போ 2 மார்க் படிக்கிறீங்க 5 மார்க் படிக்கிறீங்க அப்படின்னா இன்பிட்வீனில் கண்டிப்பாக போர் அடிக்குமா இல்லையா. எஸ். ஸோ கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் போர் அடிக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம்னா 1 மார்க்குக்கு போயிருங்க சரியா. ஸோ அப்படி நீங்கள் படிச்சுட்டு இருக்கும் போது உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே படிச்சு முடிச்ச மாதிரி இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், தூக்கமும் வராது, போரும் அடிக்காது சரியா. ஸோ அடுத்தது நம்மளோட மேக்ஸ். ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 10th எஸ்பெஷலி நான் 10th வந்து உங்களுக்கு ஆர்டர் சொல்கிறேன். ஸோ மேட்ரிசஸ், குவாடினேட்டட் ஜியோமெட்ரி, அல்ஜிப்ரா, செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து படிங்க சரியா. ஸோ இந்த ஆர்டரில் படிக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு ஸோ ஹை வெயிட்டேஜ்லேருந்து நீங்கள் லோ வெயிட்டேஜ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் வந்து லோ வெயிட்டேஜ் கிடையாது. அதுலேருந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது சரியா. ஸோ இதில் என்ன அப்படின்னா அதில் நம்பர் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதை படிக்கும் போது அந்த சாப்டர் நீங்கள் கொஞ்சம் கிளியராக படிக்க முடியும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட போர்ஷன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க, எந்த ஆர்டரில் படிக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ 9th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் போர்ஷன்ஸில் நீங்கள் லைன் பை லைனே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் சரியா. சாப்டர் 1 2 3 4ன்னு நீங்கள் லைனாகவே படிச்சுக்கலாம். நமக்கு பர்டிகுலர் ஆர்டர் வந்து நான் இங்கே சொல்லலை சரியா ஓகேவா. ஸோ அதில் ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் வந்து மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் லைனாக வந்து அதை படிச்சுக்கலாம் சரியா. ஸோ நம்மளோட 9th and 10th ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து சயின்ஸ் அண்ட் சோஷியலுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஆன்சர்ஸ் படிங்க, 1 மார்க்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ். ஸோ என்னென்ன டயக்ராம்ஸ் இருக்கோ எல்லாமே அதை படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு டயக்ராம் வந்து கேட்பாங்க, மேட்ச் த ஃபாலோயிங் கேட்பாங்க, அசெஷன் அண்ட் ரீசன், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் இருக்கு இல்லையா, டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கேட்டுருவாங்க சரியா. ஸோ 4 மார்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டுருவாங்க. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டினில் கேட்டுருவாங்க சரியா. ஸோ இதை பற்றின தனித்தனி வீடியோஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க ஓகே. ஸோ அதுக்கப்புறமா நம்ம டீட்டெயில்ட் ஆன்சர் வந்து படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா சோஷியல் இதுல ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் படிங்க 1 மார்க்ஸ். ஸோ அது போக முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா ஈஸியா மார்க்க ஸ்கோர் பண்ற 2 திங்ஸ், மேப் ஒன்று, டைம் லைன் ஒன்று. ஸோ இதை நீங்க தவறாம பாத்துட்டீங்க அப்படின்னாலே டெஃபினட்டா இதுல எவ்வளவு மார்க்ஸ் வாங்கலாம். எஸ். ஸோ எவ்வளோ மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரியா. ஸோ அடுத்தது நம்மளோட டீடைல்ட் ஆன்சர். ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் 1 மார்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேப்ஸ் டைம்ல எல்லாம் பார்த்துட்டு டீடைல்ட் ஆன்சர் 8 மார்க் கொஸ்டின். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துடலாம் சரியா. ஸோ இந்த ஆர்டரில் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும் ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு மெத்தட்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு
மார்க் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுற மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு ஸ்டடி ஷெட்யூல் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராப்பராக நீங்கள் படிக்கிற ஃபீலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரும். சரியா? ஸோ இந்த ப்ரொசீஜரை ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இவ்வளோ ஸ்டெப்பே ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், சக்ஸஸ் ஆக முடியும். ஓகேவா? ஸோ இந்த பிகினிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் எடுத்துட்டு இதை ஃபாலோ பண்ணுவீங்க, அகைன் பிரேக் எடுப்பீங்க, அகைன் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம சக்ஸஸ் ஆக முடியுமா? ஒரு கொஸ்டின் மார்க் தான் இல்லையா? ஸோ கொஸ்டின் மார்க்கில் வந்து முடிஞ்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆயிடுவீங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், குட் ஜாபுக்கெல்லாம் நம்ம வந்து போக முடியும் இல்லையா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் படிக்க, என்ன மேம் நான் 10th தான் படிக்கிறேன் அதுக்குள்ளே நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. 10th மார்க்கு 11th முக்கியம், 11th மார்க்கு 12th முக்கியம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வைஸ் நீங்கள் வந்து பார்க்கும்போது எல்லாமே நமக்கு முக்கியம்ல. ஸோ மார்க்ஸும் முக்கியம், கான்செப்ட் முக்கியம், இது எல்லாமே தெரிஞ்சதுக்காக நீங்கள் காலேஜில் போய் படிக்க முடியும். ஸோ காலேஜில் போய் அங்கே கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு ஸோ சம் பேசிக்கே நமக்கு தெரியல அப்படின்னா காலேஜில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எல்லாமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தான் கடைசியில் ஃபியூச்சரில் நமக்கு ஒரு குட் ஜாபும் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ குட் ஜாப் கிடைக்கணுமா வேணாமா, அப்போ இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும். சரியா? ஓகே, ஸோ எவ்ரி வீக் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ என்னென்ன லைவ் கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே நாங்கள் இன்டிமேட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வரைக்கும் யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? ஸோ கைஸ் எல்லாருமே ரெடியா? ஸோ படிக்கிறதுக்கு ரெடியா இருங்க. இப்பவே பிளான் பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க அண்ட் உங்க எக்ஸாம்ல பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.